மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி இன்று பார்க்க போகின்றோம். பல பேருடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கின்ற விடயம், என்னுடைய பிள்ளைகள் இந்த போன் படங்களுக்கு, நீல திரைப்படங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். எவ்வாறு அவர்களை நாங்கள் அதில் இருந்து வெளியிலே எடுக்க முடியும் என்பதை பற்றி பல பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். அதை பற்றித்தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு தவறாமல் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே முதலிலே இந்த படங்களை பார்த்து அதற்கு அடிமையாக இருப்பவர்கள் முதலிலே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த படங்கள் உண்மை அல்ல. அதை முதலிலே நீங்கள் யோசிச்சுக்கொள்ள வேண்டும். இது எடிட் பண்ணப்பட்ட படங்கள், அதாவது சேர்க்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும் எடிட் என்று சொல்லுவோம், சேர்க்கப்பட்டு இணைக்கப்பட்ட படங்கள். எனவே ஒரே நேரத்திலே ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் ஏறக்குறைய 20, 30, 40, 50 நிமிஷங்கள் தொடர்ச்சியாக இருக்க முடியாது. அது போய் நிஜ வாழ்க்கையில் அது சரி வராது. என்றபடியால இவை எடிட் பண்ணப்பட்ட நீல படங்கள் என்பதை முதலிலே நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் அப்படி ஒருவராக இருந்தால் நீங்கள் முதல் அதிலே உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, தொடர்ச்சியாக பார்க்காமல் ஒகேஷன் என்று சொல்லும், அது அடிக்கடி, ஒரு கிழமைக்கு ஒருக்கா அல்லது ஒரு கிழமைக்கு 2 தரம், மாசத்துக்கு 4 தரம், அதாவது அப்படி பார்க்கின்ற போது அவ்வாறு பார்த்து அந்த பார்க்கின்ற நேரமானது உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய படிப்பையோ உங்களுடைய வேற ஒன்றையுமோ நாசமாக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒகேஷனல் யூஸ் வித்வுட் எனி இம்பாக்ட் ஆன் யுவர் நார்மல் லைஃப் என்று சொல்லுவோம். அதாவது பார்க்கவில்லை பிழை. நான் சொன்னேன், நீல திரைப்படம் பார்க்காதவர் உலகத்திலே ஒருத்தருமே கிடையாது. இது நான் சொல்லவில்லை, அமெரிக்காவிலே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே செய்த ஒரு ஆராய்ச்சி முடிவு. என்றபடியினாலே என்ன தொடங்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் என்றால், அடிக்கடி பாவிக்கலாம். ஒரு மாசத்துக்கு 2 தரம் 3 தரம் பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த பார்க்கின்ற நேரத்தில் அது உங்களுடைய வேலைக்கோ உங்களுடைய படிப்புக்கோ உங்களுடைய வேறு நடவடிக்கைகளுக்கோ உங்களுடைய ஸ்டடீஸ் முக்கியமாக ஏதாவது பாதகம் ஏற்படுத்துமா இருந்தால் அந்த லெவல் மட்டும் போகாதீர்கள். அது மிகவும் முக்கியம். எனவே இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்த்துங்கள். உங்களுக்கு தெரியும், இப்போது இருக்கிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு தெரியும். இப்போ அப்பா அம்மா இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அனுபவிக்கலாம். என்ன செய்ய சொன்னால் செய்ய மாட்டார்கள், செய்ய வேண்டாம் என்று சொன்னால் செய்வார்கள். அப்போ நீங்கள் இந்த நீல படங்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி அவருடைய இந்த ஸ்மார்ட் போனை அல்லது மொபைல் போனை எடுத்து ஒழித்து வைத்தீர்களாக இருந்தால் அவர் டியூஷன் வகுப்புக்கோ வேற பாடசாலைக்கோ சென்று தன்னுடைய நண்பிகளினுடைய அந்த தொலைபேசியின் மூலமாக அவற்றை பார்க்கலாம். எனவே இது பெய்யான பிள்ளையான, இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக், பிள்ளையான ஒரு எதிர் விளைவைத்தான் இது உங்களுக்கு ஏற்படும். என்றபடியினாலே பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் கட்டாயம் பார்ப்பார்கள். அது பெண்களுக்கு தான் இன்னும் மிகவும் முக்கியமாக பொருந்தும். என்றபடியினால்தான் பல இடங்களிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம், உன்னுடைய ஆண் நண்பர் உன்னுடைய லவருடன் கதைக்க வேண்டாம் என்று சொன்னால் அந்த லவருடன் அவர்கள் ஓடி விடுகிறார்கள், அந்த லவருடன் சென்று விடுகிறார்கள். நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். அதுவும் மிக குறைந்த வயசு, அதாவது எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டிலே 9ஆம் வகுப்பு 10ஆம் படிக்கிற பிள்ளைகள், அதாவது 11, 14, 15 வயசு பிள்ளைகள் கூட இந்த செய்வதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வைத்தியசாலையில் இருந்து நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இனி முதலாவது அதை நீங்கள் யோசிச்சு கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கீப் இட் பேலன்ஸ், அவாய்ட் எக்ஸசிவ். அதாவது பேலன்ஸாக வைத்திருக்கணும், எப்பவும் சராசரியாக வைத்திருக்கணும், கூடுதலாக பார்க்காதீர்கள். உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன், இது ஒரு அடிக்ஷன், இது ஒரு அடிமையாகாது. ஒரு மாசத்துக்கு காப்போத்தல் சாராயம் குடித்தால் அடுத்த மாசத்துக்கு அரைப்போத்தல் ஆகும், அப்புறம் அடுத்த மாசத்துக்கு 3/4 போத்தல், அப்புறம் 4 மாசம் தான் 1 போத்தல். அதாவது அடிக்ஷன், அதாவது ஒரே அளவான இன்பத்தை கொடுப்பதற்காக, இந்த டோபோமின் கொடுப்பதற்காக
அதுக்கு போகிற தூண்டல், அது இம்பல்ஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய வேண்டும், கூட வேண்டும். எனவே ஒரு நாள் 5 நிமிடம் பார்ப்பவர் அடுத்த நாள் போகின்ற போது 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் இந்த போன் படங்களை பார்ப்பதற்காக செலவழிக்கிறார். எனவே இந்த நிலைமைக்கு போக வேண்டாம். எக்ஸசிவ் யூஸ், அதே நேரத்தில் கீப் இட் பேலன்ஸ், அவாய்ட் எக்ஸசிவ் யூஸ் என்று சொல்லுவோம். இதை கவனித்துக் கொள்ளும். மூன்றாவதாக, இந்த திருமணமானவர்கள், அதாவது திருமணமான பிற்பாடு, நீங்கள் காதலித்து திருமணமான பிற்பாடு உங்களுடைய மனைவிக்கோ அல்லது உங்களுடைய ஆண் துணைக்கோ இந்த நீல படங்களை காட்டுவதிலே இதற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மையாக நீங்கள் இன்னத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்றால் ரியல் டைம் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டிமசி என்று சொல்லுவோம். அதாவது உண்மையான குடும்ப உறவு, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற நெருக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மிகவும் முக்கியமானது. இது மிக மிக முக்கியமானது. மிக மிக அண்மையிலே கூட ஒருவர் வந்தார், நான் இதில் சொல்லுதலே ஒரு பிழையும் இல்லை. அதாவது ஒரு பெண், அதாவது ஒரு நீலத்தளத்திலே பார்த்திருக்கார் ஒரு பெண்ணுடன், அவர்கள் அந்த பெண்ணுக்கு இந்த பீரியட்ஸ், மென்சுரேஷன், அது மாதவிடா ஏற்பட்ட நேரம் அவர்கள் அந்த உடலுறவு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து உண்மையாக அது உண்மையான கதையோ தெரியாது. சில நேரங்களிலே அந்த இடத்திலே அவர்கள் சிவப்பு நிற இங்கை, இந்த சிவப்பு தீந்தையை அவர்கள் பெயிண்டை அவர்கள் பாவித்திருக்கலாம். அதே இடத்து அதே நிலைமையை தன்னுடைய மனைவிக்கு கேட்கின்ற போது ஒரு பெரிய ஒரு கிளாஷ் அதிலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே முக்கியமாக இந்த மாதவிடாய் நேரங்களிலே ஒரு பெண்ணிடம் உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்வதற்கு அவரினுடைய கன்சர்ன் மிக முக்கியமாக, அவரினுடைய சம்மதம் இதற்கு மிக முக்கியமாக தேவை. எனவே 195-99% பெண்கள் எங்களை நாட்டிலே அவர்கள் ஒருபோதுமே விரும்ப மாட்டார்கள். எனவே நீங்கள் அதை ஒரு நீல திரைப்படை பார்த்து கொண்டு அதை உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போதும் பெரிய பிரச்சனை. என்றபடியால் தான் ரியல் டைம் ரிலேஷன்ஷிப், அதான் மிக முக்கியமானது. ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப், வாழ்க்கை உண்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையாக வாழப்படுங்கள். எப்போதும் ஐடியலாக லட்சியமாக இருக்கப்படாது. அப்படி இருக்கவே முடியாது. உலகத்திலே நாங்கள் கெமிஸ்ட்ரியிலே வேதியியலை படித்தோம். இந்த இலட்சிய வாயு ரியல், அதாவது ஐடியல் கேஸ் என்று சொல்றோம், அப்படி ஒரு கேஸ் உலகத்திலே கிடையாது. அதே போலதான் ஐடியல் லைஃப் என்று ஒன்றுமே கிடையாது. என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையான வாழ்க்கைக்கு நாங்கள் பழக வேண்டும். அதே நேரத்திலே நான் இவ்வளவு தரம் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றேன். பல விடயங்களை பற்றி, குடும்ப வாழ்க்கை நல்லா ஆக்குவதற்குரிய பல விடயங்களை சொல்லிவிட்டேன். அந்த பல விடயங்களில் இந்த ஒரு போன் ஃபில்ம்ஸ் என்பது ஒருபோதுமே வராது. ஆனால் அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய ஆண் துணையோ அல்லது உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ பார்ப்போம், நாங்கள் ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு அந்த நீல திரைப்படை பார்த்து கொண்டு 2 பேர் சேர்ந்து இருப்போம் என்று அவர் யோசிப்பாராக இருந்தால் அதிலே ஒரு விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. எனவே வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு தரம்தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்காக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அந்த ஒழுங்காக உத்தரம் கிடைத்த அந்த சான்ஸை, சந்தர்ப்பத்தை வீணாக்க வேண்டாம். குடும்பத்தை குலைக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவி இருவரும் இன்டிமசியாக இருப்பது மிகவும் முக்கியம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.